தைமூர் படையெடுப்பு 1398 நடந்ததான் இந்த தைமூர் படையெடுப்பு. ஃபர்ஸ்ட் யார் இந்த தைமூர் பார்க்கலாம். தாமர்லைன் அப்படின்னு சொல்றாங்க. உஸ்பெகிஸ்தான்ல உள்ள சாமர்கண்ட் அப்படின்ற இடத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதிரி அப்படின்னு தனக்கு இருந்தா அப்படின்னா அவனோட உடம்பு தனியா தலை தனியா பிரிக்கிறதா இவரோட கொள்கையே அப்படின்னு வச்சிருக்காரு. நிறைய செல்வங்களை சுரண்டுறதுக்காக தான் நிறைய படையெடுப்புகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா மீது படையெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சாமர்கண்ட்ல இருந்து ஒரு 90,000 படை வீரர்களை கிளப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ வர வழி எல்லாத்தையும் நாசம் பண்றாரு. ஸோ வர வழியில கிட்டத்தட்ட 1,00,000 இந்தியர்களை கைதிகளாக, அதாவது அடிமைகளாக கூட்டிட்டு வராரு. இப்ப டெல்லியை வந்து படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. அவர் கூட யார் இருக்கா? 90,000 படைகளும் 1,00,000 அடிமைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெல்லியை யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த டைம்ல பார்த்தோம்னா, டெல்லி சுல்தான்ஸ்ல துக்ளக் வம்சத்துல நாசிருத் முகமது ஷா அவர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நாசிருத் முகமது ஷா அவர்களுக்கு ஒரு படைத்தளபதி இருக்காங்க, மம்லூ இக்பால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தைமூர் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு படையெடுப்பை வந்து நிறைய படைகளை திரட்டி வச்சிருக்காங்க. இந்த தைமூர் என்ன பண்றாரு, 1398 நாசிருத் முகமது ஷா அவர்களோட படையெடுக்கிறாரு. தைமூருக்கு என்ன ஒன்று வந்துச்சுன்னா, நாசிருத் முகமது ஷா வந்து கொஞ்சம் வலிமை குன்றியவர் தான், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினச்சிருக்காரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மம்லுக் இக்பால் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, தைமூர் அவர்களை தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ போகிற இடமெல்லாம் வெற்றி பெற்ற தைமூர் நாசிருத் முகமது ஷா அவர்களோட சின்ன படைகளால் தோக்கடிச்சிடறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் தான் தங்கியிருந்த இடத்துக்கு வராரு. வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த 1,00,000 இந்திய அடிமைகளை துண்டா தலை சீவுறாரு. அதாவது 1 மணி நேரத்தில் எல்லோருடைய தலைகளையும் வெட்டி எறிகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப பயங்கர உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு. மறுபடியும் நாசிருத் முகமது ஷா அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ட்டு நல்லா பிளான் பண்ணி மறுபடியும் போறாரு. அவர் பயந்த ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி சுல்தான்ஸ் கிட்ட யானைப்படைகள் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வீழ்த்துற டெக்னிக்லாம் எல்லாமே பண்ணிட்டு நாசிருத் முகமது ஷா அவர்களை வீழ்த்த மறுபடியும் தைமூர் அவர்கள் போறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தைமூர் அவர்கள் வந்து நாசிருத் முகமது ஷா அவர்களை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ நாசிருத் முகமது ஷா அவர்களோட படைகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தைமூர் வந்து டெல்லி சுல்தான் சேர்ல போய் உட்காந்துட்டாங்க. அங்குள்ள செல்வந்தர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்கிட்ட இருக்க எல்லா செல்வங்களையும் கொடுத்து எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்ற மாதிரி தைமூர் அவர்கள் கிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வங்காளத்துக்கு தப்பிச்சு கூட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி போறனால என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லியவே கிட்டத்தட்ட 3,00,000 பேரை டெல்லியவே சுத்தமா அங்குள்ள மக்கள் எல்லாரையும் தலையை 2 துண்டா வெட்டி எறிகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அந்த இடத்துல நடமாடவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சூறையாடினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாசிருத் முகமது ஷா எங்க தப்பிச்சு போயிட்டாங்க, சில பேர் வங்காளத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து இவரோட அடுத்த படையெடுப்பு என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல வந்து படையெடுப்பு பண்ணியிருக்காரு. பஞ்சாப்ல வந்து படையெடுத்து இதே மாதிரி படையெடுப்பு நடத்தி தனக்கு கீழே ஒரு ஆட்சியாளராக நியமிச்சுட்டு மறுபடியும் சாமர்கண்டுக்கு அவர் போகணும். யாரை நியமிக்கிறாரு அப்படின்னா, கிசர்கான் அவர்களை நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கிசர்கான் அப்படின்ற ஒரு நபரை நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன லைக் பண்றாரு அப்படின்னா, அந்த டெல்லியில நிறைய கட்டடக்கலையை பார்த்து அவர் ரொம்ப லைக் பண்ணி அங்குள்ள கட்டடக்கலை கலைஞர்கள் எல்லாருமே என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட கைதிகளாக தன்னோட தலைநகரத்துக்கு சாமர்கண்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ அவங்களையும் அதுபடி அடிமைகளாக கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த நாசிருத் முகமது ஷா என்ன பண்றாருன்னா, தைமூர் அவர்கள் வந்து கிளம்பி போயிட்டாங்க. பஞ்சாப்ல வந்து ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு பேலன்ஸ் எல்லா செல்வங்களையும் சுரண்டிட்டு தைமூர் அவர்கள் எங்க போயிட்டாங்க, சாமர்கண்டுக்கு கிளம்பிட்டாங்க. இது தெரிஞ்ச நாசிருத் முகமது ஷா அவர்கள் மறுபடியும் எங்கே வராங்க அப்படின்னா, டெல்லியில வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப பஞ்சாபோட ஆளுநரா தைமூர் கீழே யார் இருக்கா, கிசர்கான் அவர்கள் இருக்காங்க. இப்ப கிசர்கான் என்ன பண்றாங்கன்னா, இந்த நாசிருத் முகமது ஷா அவர்களை வந்து போர் தொடுக்க போறாங்க. இப்ப நாசிருத் முகமது ஷா அவர்கள் என்ன பண்றாங்க, வீழ்ச்சி அடைகிறாங்க. இப்ப இந்த கிசர்கான் என்ன பண்றாங்கன்னா, டெல்லி வந்து கிசர்கான் கையில வந்துருச்சு. இப்போ டெல்லி சுல்தான்ஸ்ல 4வது வம்சமாகிய சையது வம்சம் அப்படின்றது இந்த கிசர்கான் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் தைமூர் படையெடுப்பு.